தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் திமுக களத்தில் இறங்கியது. பொதுவாகவே இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் 500 கோடி ரூபாய் வரை செலவு செய்ய திமுக முடிவு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. குறைந்தது 50,000 முதல் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அமைச்சர் பொன்முடி களத்தில் குதித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள மாவட்டமான கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 30 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். இந்த பிரச்சனை தமிழகத்தில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்றால் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு. திமுக வெற்றி பெறலாம், ஆனால் வாக்கு வித்தியாசம் குறையும். அதாவது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியாது. ஆகவே கள்ளச்சாராய பிரச்சனையானது இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலோ அல்லது தோல்வியடைந்தாலோ அது திமுகவுக்கு அது கெட்ட பெயராகும். ஆகவே திமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கலாமா என்று ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை வாபஸ் பெற செய்ய யோசிக்கப்படுகிறது. திமுக வேட்பாளர் போட்டியிலிருந்து விலக முடிவு செய்யலாம் என்று திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் பெறலாம் என்று கூறப்படுகிறது. அது சம்பந்தமாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள் அந்த செய்தி என்னவென்று தெரிந்துவிடும். ஆகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்பொழுது நடைபெற்றால் அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும், திமுகவுக்கு ஒரு அவப்பெயராக இருக்கும். ஆகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து திமுக புறக்கணிக்கலாம் என்று கூறப்படுகிறது. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.